ரூமே க்ளீன் பண்ணலையா? வண்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன வண்டெல்லாம் ரூம்குள்ள வருது? என்ன க்ளீன் பண்றா இவ? ஐயோ இங்கதான் இங்க சுத்துது. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, வண்டுமா. என்ன இவ கத்திக்கிட்டே இருக்கா? அம்மா 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 அம்மா, ஏன் இப்படி கத்திட்டு ஓடி வர? ரூமை க்ளீன் பண்ண மாட்டியாமா? டெய்லி பண்ணிட்டு தாண்டி இருக்கேன். நீ டெய்லி க்ளீன் பண்ணா எப்படிமா ரூம்குள்ள வண்டு வரும்? புஸ்ன்னு வந்து காதுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்குமா வண்டு. அதுதாண்டி எனக்கும் சந்தேகமா இருக்கு. நீ க்ளீன் பண்ணா எப்படிமா வண்டு வரும்? ஒரு இடத்துல ஆடாம நில்றி. ஒரு இடத்துல ஆடாம நில்றி. அந்த வண்டு காதுக்குள்ள போகுமா? அந்த வண்டு காதுக்குள்ள திரும்படி. எதுக்குமா? அந்த வண்டு உன்னைய சுத்துதுல, அதான் என்னன்னு செக் பண்ணும். திரும்ப. என்னையமா சுத்த போகுது? அம்மா இருடி. அடி பாவி. என்னம்மா என்ன பண்ற? இங்க பார். போன வெள்ளிக்கிழமை வச்ச பூவு உன் மண்டையில புதஞ்சிருந்தா அந்த வண்டு உன்னை தேடி வராம வேற என்னத்தை தேடி வரும்? ஓ, வண்டெல்லாம் இப்போ ரொம்ப வர வர இன்டெலிஜென்ட் ஆயிடுச்சு போல இருக்கே. ஹலோ, வண்டு இன்டெலிஜென்ட் ஆகல, நீதான் முட்டாளாய் தெரியற. என்னம்மா நீ எப்படி பேசுற? டெய்லி தலை குளிச்சு தொலடி. மா 2 நாளா கோல்டுமா, மூக்க உறிஞ்சவே முடியல. அதனால 2 நாள் தலை குளிக்காம விட்டா அதுக்குள்ள இவ்ளோ நடக்குதுமா 2 டேஸ்ல. வெரி பேட். இன்னைக்கு வண்டு வந்த மாதிரி நாளைக்கு காக்கா, குருவி, புறான்னு வரும். அத வளர்த்திக்கிட்டு திரி, சரியா? பைத்தியம். காக்கா, குருவி, புறாலாம் வருமா? அம்மா மதியத்துக்கு கருவேப்பிலை சாதம் பண்ணிடு. அப்புறம் கடலெண்ணெய் ஊத்தி பண்ணாம அந்த கோகனட் ஆயில் வாங்கி வச்சிருக்க அந்த 3rd ஷெல்ஃப்ல அதை ஊத்தி பண்ணிடு. சரி சரி, இது என்ன பார்சல்? ஓ, கண்டிஷனர் ஆர்டர் போட்டா வந்துருச்சு போல இருக்கு. அடியே, போன வாரம் தாண்டி மார்க்கெட்ல 2 பாட்டில் வாங்கின. அதெல்லாம் எப்பயோ காலி. அவ்வளோ பெரிய பாட்டில ஒரு வாரத்துல காலி பண்ணிட்டியா? ஆமாமா, காலிமா. என் முடிக்கலாம் ஒரு பாக்கெட் ஷாம்பு வாங்கி ஒரு தடவை குளிச்சுட்டு மீதியை அடுத்த தடவை வச்சுப்பேன், தெரியுமா? அதெல்லாம் உன்ன மாதிரி ஆண்டிங்க சௌரி குடுமிக்கு வேணா செட் ஆகும். என்ன மாதிரி கர்லி குயின்ஸுக்குலாம் அதெல்லாம் ஒத்துறாது. நல்லா கண்டிஷனர் எடுத்து 4 அலசு அலசுனாதான் குளிச்ச மாதிரியே இருக்கும். 4 அலசலா? நீ என்ன துணியா துவைக்கிற? கிட்டத்தட்ட துணி துவைக்கிற மாதிரி தான். ஷாம்பு கூட அவ்வளவு சீக்கிரத்துல காலியாவாது மம்மி. பட் கண்டிஷனர் ஈஸியா காலியாயிடும். ஏன்னா 4 தடவை என்னோட கண்டிஷனர் கை நிறைய எடுத்து ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணி ஸ்க்ரன்ச் பண்ணி செட் பண்ணாதான் சாஃப்ட் அண்ட் பவுன்சியா இருக்கும் என்னோட கர்ல்ஸ். இது சரிப்பட்டு வராது. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, உங்க அப்பனும் நானும் உன் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச சொத்தை கண்டிஷனர் வாங்கியே கரைச்சிருவேன்.